Okay. Good morning students. Welcome to Chemistry Simplified Tamil. இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த லெசன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ஃபேரடே லாவை பேஸ் பண்ணி இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஸ்டூடெண்ட் என்னை கேட்டிருந்தா அதனால இந்த சம்மை கொடுக்குறேன் பாருங்கள். A current 9.65 ampere is passed for the 3 hours. இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அதான் 3 hours between the nickel electrodes immersed in the 0.5 decimeter solution of concentration of 2 mole per decimeter cube nickel nitrate, the molarity of the solution after electrolysis. இப்போ இந்த சம்ம ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நிக்கல்ல எலக்ட்ராலிசிஸ் நடந்துட்டு இருக்கு. Now you can see this is the word. Okay, இந்த எலக்ட்ராலிசிஸ் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய மொலாரிட்டி 0.2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த சொல்யூஷனில் இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் இனிஷியலாக எவ்வளோ இருக்கிறதோ உனக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நீ கரண்ட்டை பாஸ் பண்ணுற எவ்வளோ நேரம் 9.65 ஆம்பியர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் இதில் இன்னும் கொஞ்சம் இது டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆன பிறகு இந்த மீதி இருக்கு இல்லையா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மெலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப்டர் எலக்ட்ராலிசிஸ், இந்த மீதி இருக்கிறதுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவனுடைய ஒர்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ டெபாசிட் ஆகுதுன்னு நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல கண்டுபிடிச்சு இனிஷியல் மோல்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணி அப்புறம் அதை நீ மொலாரிட்டியாக மாற்றணும். இதுதான் இதில் இருக்கிற கீ கான்செப்ட். நான் லெட் us see how much amount of நிக்கல் டெபாசிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷன் எழுதிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஃபார்முலா தப்பாக கொடுத்துருக்காங்க. NO3 டேக்கன் ட்வைஸ். ஓகே, அது ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும். நிக்கலுடைய வேலன்சி இங்கே 2. சின்ஸ் அதோடைய வேலன்சி 2ங்கிறதால நிக்கல் 2 + 2 எலக்ட்ரான் இஸ் நிக்கல் டெபா. இப்போ இதுலேருந்து முக்கியமாக உனக்கு தெரிய வேண்டிய நாலேஜ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் NF டெபாசிட் 1 mole. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். யூ லிசன் சில்ட்ரன். நவ் திஸ் இஸ் எஸ். இந்த ஃபார்முலாவில் NF எலக்ட்ரான் NF டெபாசிட்ஸ் அப்படின்னு எழுதுறோம்ல. நவ் யூ கேன் see here NF. This is NF. N stands for valency. நிக்கலுடைய வேலன்சி என்னது இங்கே 2. அதனால we are writing here the what is it called it as அந்த 2 அப்படிங்கிறது அங்கே வந்திருக்கு. எந்த இடத்துல வந்திருக்கு? 2, this 2. ஸோ வேலன்சி 2 Faraday deposit 1 mole. இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்க? 1 Faraday is a 96,500. கரெக்டுங்களா? ஸோ அதனால அந்த 96,500 ஒரு ஃபேரடேக்கு டெபாசிட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, now you can see children, now here 2 Faraday இது டெபாசிட் 1 mole. ஸோ அப்போ உன்னுடைய கிவன் அந்த கூலும் இருக்கு இல்லையா, INT I 9.65 ஆம்பியர் 3 ஹவரை நம்ம என்னமா மாற்றணும் அப்படின்னா இது செகண்டாக மாற்றணும். அதனால 60 × 60. அப்போ உனக்கு கிடைக்கிறது இங்கே இவ்வளோ கூலூம்ஸ் கிடைக்குது. அவ்வளோ அப்படின்னா அந்த அளவு கரண்ட்டை என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவு கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது உனக்கு என்ன டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா பாருங்க, 2 × this is 96,500 டெபாசிட் 1 mole 1 கூலும் டெபாசிட் இவ்வளோ கிடைக்குது. உனக்கு கொடுக்கப்பட்ட கூலும் இவ்வளோ. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு ஒரு 0.5 மோல் டெபாசிட். அதுக்கு அடுத்தது 0.5 மோல் டெபாசிட் ஆகிருக்கு. இங்கே என்ன அடுத்த கட்டம் பாருங்க. அடுத்த உன்னுடைய இதை பாரு, என்ன கொடுத்துருக்க பாரு, அமௌண்ட் லெஃப்ட் எவ்வளோ மீதி இருக்குன்னா இனிஷியல் மைனஸ் டெபாசிட். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா என்னது, மொலாரிட்டி. ஆக்சுவலி இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை ஒன்றுத்துக்கும் நம்ம ஃபார்முலா படிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை. உன்னுடைய சாதாரண ஃபார்முலாவை எடுத்துக்கோ. சாதாரண ஃபார்முலா நான் சொல்றது எது அப்படின்னா, எஸ் யூஸ்வலாக நமக்கு ஃபார்முலா என்னன்னா மொலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் டிவைட் பை வால்யூம் லிட்டர். இப்போ இதே தான் ஃபார்முலா. இந்த இதில் இது உனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். மொலாரிட்டி இன்ட்டு, ஸோ உனக்கு 2 மொலாரிட்டி இன்ட்டு வாட் இஸ் திஸ் இஸ் கால்ஸ் லிட்டர். ரெண்டையும் கேன்சல் பண்ணால் உனக்கு 1 மோல். ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் உனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 1 மோல்ங்கிறது இனிஷியல் நம்பர் ஆஃப் மோலாக இருந்திருக்கு. இப்போ அமௌண்ட் லெஃப்ட்டுங்கிறத 1 - 0.54 0.46. திஸ் இஸ் நம்பர் ஆஃப் மோல் லெஃப்ட். ஓகே, மொலாரிட்டி ஃபார்முலா என்னது, மோல் பெர் வால்யூம் லிட்டர். மோல் 0.46 and this is the volume of solution. This is the volume of solution is given as a 0.5 லிட்டர்னு கொடுத்துருக்காங்களே, 0.5 லிட்டர். இது 0.5 லிட்டர்.
இப்போ அதுதான் வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம்னா 1/2 போகிறப்ப இந்த 2 மேலே பிரச்சனை பண்ணுறேன். ஸோ 0.92 molarity. திஸ் இஸ் த ஃபைனல் molarity ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷனை போய் பார்க்குறோம். 0. and that is called 92 is the molarity of the solution அப்படின்னு இதுக்கு நம்ம டிக் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட், எஸ் ஓகேவா? ஸோ now that's all. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஆஃப்டர் திஸ் ஒன், ஆஃப்டர் இந்த 0.92 molarity அது ரீச் ஆன பிறகு அதுக்கப்புறம் வேணா வந்து கான்சன்ட்ரேஷனில் தட் மே நாட் பி எனி சேஞ்ச் அட் ஆல். ஓகே, வித் தட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் திஸ் ஒன். பி எந்தூசியஸ்டிக் சில்ட்ரன். ஃப்ரீக்வெண்டாக நான் சேலஞ்சிங் சம்ஸாக போட்டுகிட்டே இருக்கேன் என்னுடைய சேனலில். கொஞ்சம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டெய்லி டெஃபினட்டாக நைட் 8 o'clock ஒரு வீடியோ இருக்கும். ஃபாலோ இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.